फ्रेंड्स माशा डिजाइन्स ஏற்கனவே நம்ம மினி பூஜா மினி ஆம்லா நாட் பாஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஆம்லா நாட் பாஸ்கெட் பார்த்தவங்க ஈஸியாக இந்த ஆம்லா பூஜா கூட போட்டுடலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியலைன்னா அந்த வீடியோவை பாருங்கள். வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ எல்லாமே ஆம்லா நாட் பாஸ்கெட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே தனியாக கொடுத்துருக்குறேன். மெஷர்மெண்ட் வேணுங்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துக்கலாம். அல்லது நான் நேரடியாக போடணும்னு நினைக்கிறவங்க ஆம்லா நாட் மினி பாஸ்கெட்ங்கிற வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆம்லா நாட்டில் பவுல் எப்படி போடணும்னு பார்க்க போகிறோம். பவுல் வச்சே நம்ம பவுலில் உள்ள ஒயர் அதிகமாக இருந்ததுனால அதை நான் அப்படியே என்ன செஞ்சுருக்கேன், பூஜா பாஸ்கெட்டாகவும் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். 2-in-1 வீடியோவாக இருக்கும். அதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே சொல்லியிருக்கேன் அந்த வீடியோலையும். இப்போ இதில் மெஷர்மெண்ட் மட்டும் பார்ப்போம். எத்தனை நாட் போட்டிருக்கேன்னு கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 டோட்டலாக 7 நாட்ஸ் நான் போட்டிருக்கேன். 7 அப்படியே எவ்வளோ தூரம் வருதுன்னா 4 நாட்ஸ் வர்றது வரை போடணும். 7 6 5 4 நாட்ஸ் வர வரை நம்ம இந்த லைன்ஸ் போடணும். ரன்னிங் ஒயர் ஒயிட் கலரில் கொடுத்துருக்கேன். மொத்தமாக 7 நாட்ஸுக்கு நமக்கு 14 பீஸ் ஒயர் கட் பண்ணணும். நீங்கள் பவுல் மட்டும் போடுறதா இருந்தால் 3.5 feet கட் பண்ணிக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்னதாக பவுல் டைப்பில் ஒரு 5-6 லைன் மட்டும் போடுறதா இருந்தால் 3 feet அல்லது 3.5 feet கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 3.5 feet கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒயர் வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்லை. அதுவே நீங்கள் இதே மாதிரி பூஜா கூட மாதிரியே போடணும்னு நினச்சிங்கன்னா 4 feet 4 அடி கட் பண்ணிக்கோங்க. டேப்பில் அப்படின்னா 120 சென்டிமீட்டர் கட் பண்ணிக்கோங்க. பவுல் போடுறதுக்கு டேப்பில் 90 சென்டிமீட்டர் கட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு வீடியோவில் நான் தவறுதலாக சொல்லியிருப்பேன், 120 சென்டிமீட்டர் அப்படின்னு தவறுதலாக சொல்லியிருப்பேன். எப்போவுமே நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை நீங்கள் 30 சென்டிமீட்டர் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஃபீட்டில் நான் சொல்கிறத 30 சென்டிமீட்டர் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அது ஒரு சில சமயங்கள் தவறுகள் நடக்கும். அதுக்கான ரிப்ளைஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருப்பேன். அதையும் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பவுல் நினப்பிலே என்ன செஞ்சுருப்பேன், அதில் 120 சென்டிமீட்டர் போட்டிருப்பேன். ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்திருக்கலாம். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம். ஆனால் நான் அடி சொல்லும்போது அது கரெக்டான அளவு தான் சொல்லியிருப்பேன். 3 அடின்னு சொல்லும்போது அது கரெக்டான அளவாக இருக்கும். நான் கன்வெர்ட் பண்ணி சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசப்படும். அதனால் நீங்கள் அதை மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ஸ்கேலை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். அது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒயிட் கலர் ஒயர் வச்சு ரன்னிங் ஒயர் வச்சு கொடுத்துருக்குறோம். 4 லைன்ஸ் வர்றது வரை போட்டிருக்கோம். அதுக்கடுத்து ஆம்லா நாட்லேயே ஒரு லைன் நான் போட்டிருக்கேன். சுற்றி பாருங்கள், இந்த பவுலுக்கு ஆம்லா நாட்டிலே போட்டு கொண்டு வந்திருக்கேன். இன்னொரு லைனும் ஆம்லா நாட்டிலே போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அல்லது நீங்கள் நார்மல் நாட் போட்டும் கொண்டு வரலாம். இதை 3 டைப்பாக போடுற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் வச்சே போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் நார்மல் நாட் வச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். தேர்ட் மெத்தட் இந்த மாதிரி இதில் போட்டிருக்கேன் பாருங்கள், பாக்ஸ் நாட். இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். பவுலாக இருந்தாலும் சரி, மினி பேஸ்கெட்டாக இருந்தால், பூஜா பேஸ்கெட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட்ஸில் ட்ரை பண்ணலாம். 3 மெத்தடில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக தெளிவாக பார்த்துட்டு அப்புறமா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மெஷர்மெண்ட் மட்டும் போதும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரன்னிங் ஒயர் ஒயிட் கலர்லேயே கொடுத்துருக்குறேன். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் தெரியாதவங்க ஆம்லா நாட் வீடியோ தனியாக கொடுத்துருக்குறேன். அதை நாட்டு புதுசாக இப்போ போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். அதுக்கடுத்து இந்த மினி பேஸ்கெட் பாருங்கள். இந்த பேஸ்கெட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாட்ஸ் எல்லாமே படிங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்லாம் போட்டு பாருங்கள், நல்லா ஈஸியாக வந்துடும். எல்லாத்துக்கும் முன்னோட்டி நீங்கள் ரொம்ப பிகினர் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மினி பேஸ்கெட் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். வயர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, எங்களுக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. தயவுசெய்து ஃபோன் கால்ஸ் அவாய்ட் பண்ணிங்க. நீங்கள் வாட்ஸ்அப்லேயே வாங்க, உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயில்ஸுமே அனுப்புகிறேன். இதே வயசு தான், நான் என்ன வயசு போடுறேன்னா அதை தான் உங்களுக்கும் நான் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் என்கிட்ட. 9445266602 இந்த கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. இது நியூ கலர், இது இப்போ புதுசாக வந்த கலர். அதனால தான் இந்த கலருக்கு ஆசைப்பட்டே நான் உடனடியாக இந்த கூட போட்டேன். அவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த கலர். நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லா கலர்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறமா நீங்கள் இந்த பேஸ்கெட்லாம் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் 1 roll பேஸ்கெட்லாம் போட்டு கொடுப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க. ஆமாப்பா, போட்டு கொடுக்கும். இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஒயரில் போட்ட கூட, இது செகண்ட் குவாலிட்டியில் போட்ட கூட. கொஞ்சம் வித்தியாசப்படும், அவ்வளோதான். இந்த அளவு பூவோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வித்தியாசப்படும். உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியறதுக்காக இந்த கூடையை நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் போல் வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இது நாட் நம்ம எவ்வளோ டைட்டாக போட்டாலுமே நல்ல பெரிய பூவாக இருக்கும். இது நம்ம நாட் டைட்டாக போட்டால் கொஞ்சம் சின்ன பூவாக இருக்கும், அவ்வளோதான்.
2 வயர்ஸுமே இருக்குது. எந்த வயர் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குவாலிட்டி வாங்குறவங்களுக்கு செகண்ட் குவாலிட்டி வயர் பீசஸ் சாம்பிள் அனுப்புகிறேன். செகண்ட் குவாலிட்டி வாங்குறவங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி வயர்ஸோட சாம்பிள் பீசஸ் நான் அனுப்பிட்டுருக்கேன். அடுத்த டைம் நீங்கள் ரீஆர்டர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கையில் நம்ம பார்க்குறதுக்கும் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும் பார்த்தீங்களா, அதனால் எல்லா வயர் பீசஸும் நான் சாம்பிள்ஸ் அனுப்பிட்டு தான் இருக்கிறேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அல்லது வயர்ஸ் மட்டுமே சாம்பிள் கொடுங்க, அதை பார்த்துட்டு கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் நான் வயர் சாம்பிள்லாம் நான் கொரியரில் அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. வேணுங்கிற அம்மோ சீக்கிரம் ஓடியா ஆட்டுக்குடியை பிடிச்சிட்டு போ. வேணுங்கிறவங்க வயர்ஸ் ஆர்டர் பண்ணுறவங்க அல்லது இந்த கூடைகளை ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன கலர் சொல்கிறீங்களோ அந்த கலரில் போட்டு கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் டைம் கொடுத்து ஆர்டர் பண்ணுங்க. அண்ணா உள்ளே நிற்க ஒரு எல்லாருமே 1 டேயில் போட்டு கேட்குறாங்க. அது மினி பாஸ்கெட்டாக இருந்தாலும் சரி, அதை போட்டு முடிக்கிறதுக்கு 3 hours 4 hours ஆயிரும். இங்கே பாருங்கள், நல்லா உள்ளெல்லாம் சொருகி விடுறதுக்கு, ஹேண்டில் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே டைம் எடுக்க தான் செய்யும். அதனால் மினி பாஸ்கெட் தானே சீக்கிரம் போட்டு கொடுங்கன்னு கேட்டாலும் கொடுக்க முடியாது. கொஞ்சம் டைம் கொடுங்க எங்களுக்கு போடுறதுக்கு. உடனே எல்லாருமே கேட்குறாங்க. எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இது வந்து ஹேண்ட்மேட் பீஸ், எல்லாமே நம்ம மிஷினில் போட்டு டக்குன்னு வரக்கூடிய ஐட்டம் கிடையாது. உட்காந்து நிதானமாக பின்னக்கூடியது. அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் 5 கூட கேட்டாலுமே நான் 5 பேர்கிட்ட கொடுத்து பின்னா தான் எனக்கு 2 அல்லது 3 டேஸில் முடியும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ரொம்ப பக்கத்தில் வச்சுட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். முடிச்சு கொடுக்க ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் கொஞ்சம் எங்களோட கஷ்டத்தையும் நீங்கள் உணர்ந்து கொண்டு சீக்கிரமாக ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்ப்பா. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்காங்க. 9445266602 இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வயர்ஸும் இது வந்து பாசிப்பருப்பு கலர்னு சொல்லுவோம். கொஞ்சம் திக்கு லைட் க்ரீனோட கொஞ்சம் திக்காக இருக்கும். இதுவும் நியூ கலர் தான், இதுவும் நியூ கலர் தான். இந்த கலர்ஸ்லாம் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கம்மி, அதாவது ஒரு 15 அல்லது 16 பீசஸ் தான் இருக்குது. வேணுங்கிறவங்க சீக்கிரமாகவே ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ரொம்ப ரேராக வரக்கூடிய கலர்ஸ், அதனால் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த நாட்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. ஆம்லா நாட் புதுசாக போட்டு காமிச்சிருக்கேன், அதை நீங்கள் படிங்க. இந்த கூட பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆம்லா நாட் கூட தொடர்ந்து போடுவீங்க. அந்த அளவுக்கு ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பார்த்தே நீங்கள் இந்த மாதிரி கூடைகளும் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது நாட் படிங்க. அதுக்கடுத்து இந்த ஆம்லா நாட் பாஸ்கெட் படிங்க, மினி பாஸ்கெட் படிங்க. இந்த டெய்ஸி நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சீக்கிரமாக அந்த வீடியோஸும் வரும். அதே மாதிரி கூடைகள், இந்த டெய்ஸி நாட்டில் கூட எப்படி போடுறதுன்னு சீக்கிரமாகவே நான் போடுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆம்லா நாட் பாஸ்கெட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் இந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி நாட் போட்டு படிங்க. இந்த மாதிரி நாட் போட்டு படிங்க. இது டெய்ஸி நாட். இது புதுசாக போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், புரிகிறதுக்கும் நல்லாயிருக்கும், போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கூடைகள் ட்ரை பண்ணுங்கள். இப்படி நாட் போட்டு படித்தா மட்டும்தான் உங்களால் இந்த கூடைகள்லாம் போட முடியும். அதுக்காக தான் நான் இந்த நாட்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். சின்ன வயர்ஸ்லாம் இந்த மாதிரி போட்டு படிங்க. இந்த நாட் இனிமேல் தான் ரிலீஸ் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்லோடிங்கில் இருக்குது, சீக்கிரமாகவே அப்லோட் ஆயிரும். உங்களுக்கு நவம்பருக்குள்ளே இந்த கூடையெல்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருவேன். நவம்பர் 2019 உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே வந்துடும். எல்லாமே ப்ராசஸிங்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா இந்த கூட ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த கூட ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கூட ட்ரை பண்ணுங்கள். மினி பாஸ்கெட் மேக்கிங் அப்படிங்கிற வீடியோ இருக்கும், அதை பாருங்கள். மாஷா டிசைன்ஸ் சேனலில் இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கில் 1 roll அண்ட் மினி பாஸ்கெட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். அதுலேயும் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நியூ வியூவர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் ஆர்டர்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு வேணும்னாலும் இதை வாங்கி பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் இதை பக்கத்தில் வச்சுட்டே போடும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுக்க விரும்பினாலும் கொடுக்கலாம். ஆர்டர் கொடுத்து நிறைய பேர் அப்படி தான் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு இந்த நாட்டில் எங்கே திருப்பி இருக்கோம், உள்ளுக்குள்ளே அந்த ஏணிப்படி முடிச்சு எப்படி வருது, இதெல்லாம் அவங்களுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி அப்படியே அவங்க அழகாக கூட போட்டுறாங்க. அதனால் உங்களுக்கு இந்த நாட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நாட்ஸ்லாம் உங்களுக்கு போட்டு அனுப்பி வைக்கிறோம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். சில பேர் என்ன செய்கிறாங்க, இந்த நாட்டை உழைச்சி பார்த்துட்டு அதை வச்சே அவங்க என்ன செய்கிறாங்க, நாட் போட்டு படிக்கிறாங்க. இப்படி நீங்கள் கற்றுக்கலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கற்றுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு சாம்பிள்ஸ் வேணும்னாலும் தயங்காமல் கேளுங்க. உங்களுக்கு நாங்கள் உங்கள் நம்பருக்கு உங்கள் அட்ரஸ்க்கு கொரியரில் அனுப்பி வைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.